அன்பு நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள். எல்லாருக்கும் இன்றைக்கு மென்சுரல் ஹைஜீன் டே அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு செய்தி இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கறதுக்காக நான் இணைஞ்சிருக்கேன். இந்த சமயத்துல நிறைய விஷயங்கள் பேசப்படாத ஒரு சில விஷயங்கள், ஃபீமேல் ஹெல்த் சார்ந்த ஒரு சில விஷயங்கள நான் இன்னைக்கு ஒரு விழிப்புணர்வா உங்களுக்கு பகிர போறேன். இந்த மாதிரியான காமன் மென்ஸ்ட்ரல் ப்ராப்ளம் ஒரு காமனான ஒரு 5 மென்ஸ்ட்ரல் ப்ராப்ளம் என்ன அப்படின்றத இந்த வீடியோல பார்ப்போம். இது யாருக்கெல்லாம் இந்த மாதிரியான அசோசியேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருக்கோ, அங்க உள்ள நண்பர்களுக்கும் இந்த விஷயங்கள ஷேர் பண்ணுங்க. கன்சல்டேஷன்ஸ் ஏதாவது வேணும்னா தாராளமா சித்த மருத்துவம் சார்ந்த கன்சல்டேஷன்ஸ்க்கு எப்பொழுதும் என்னை அழைக்கலாம். முதல்ல அதிகமா சித்தா கிளினிக்ல எங்களோட கன்சல்டேஷன்ஸ்ல வரக்கூடிய கேஸஸ், டாக்டர் என்னோட இப்போ பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா 18 இயர்ஸ் அல்லது 20 இயர்ஸ் இப்போ தான் காலேஜ் போறா. டிஸ்மோனரியா பெயின்ஃபுல் மென்சுரேஷன்ஸ் வந்துட்டே இருந்துட்டே இருக்கு. டிபிக்கலா பார்த்தீங்கன்னா, அவ வந்து அந்த சைக்கிளுக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி இருந்தே அவளுக்கு வந்து ஃபீவர் அல்லது வாமிட்டிங் அல்லது வந்து கொமட்டல் சென்சேஷன் வந்து இருந்துட்டே இருக்கு. ஒரு சிலவங்க டிபிக்கலா சொல்லுவாங்க, டாக்டர் சைக்கிள்னு வந்துச்சாலே போகும். கண்டிப்பா நாங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி அவளுக்கு ஐவி போட்டா மட்டும் தான் அந்த 3 நாள் அவள அடுத்த ஸ்டேஜ் கடந்து வர முடியும். டயரியா இருக்கு அப்படின்ற ஸ்பெசிஃபிக்கான சிம்ப்டம்ஸ வந்து சொல்லுவாங்க. ஸோ இதில பிரைமரி டிஸ்மெனோரியான்னு சொல்லுவோம். காமனா சைக்கிள் சமயத்தில வரக்கூடிய யங் வுமன்ஸ்க்கு வரக்கூடிய ஒரு அடல்ட்ல வரக்கூடிய ஒரு காமனான பெயின். இது பிரைமரி டிஸ்மெனோரியா. ஸோ இது வந்து இந்த மாரி சிம்ப்டம்ஸோட இருக்கும். ஈஸியா நம்ம ரெக்கவர் பண்ணி வெளிய வரதுக்கு அனைத்து வாய்ப்புகளும் ரிவர்ஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் சித்த மருத்துவத்தில உண்டு. செகண்டரி டிஸ்மெனோரியான்னு சொல்லக்கூடியது வேறு ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தினால அண்டர்லையிங் எண்டோமெட்ரியோசிஸோ அல்லது ஃபைப்ரோசிஸோ வேற ஏதாவது சிஸ்ட் சார்ந்த விஷயங்களோ அடினோமயோசிஸோ ஏதாவது இருக்கிறதுனால வரக்கூடியதான் செகண்டரி டிஸ்மெனோரியான்னு சொல்லலாம். இதையும் சித்த மருத்துவத்தில் ரிவர்ஸ் பண்ண முடியும். ஸோ இரண்டாவது மெனோரோஜியா அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டிஷன். ஹெவி மென்ஸ்ட்ரல் ப்ளீடிங்னு சொல்லுவோம். நார்மலா இதுதான் ப்ளீடிங் ஆகணும். இத்தனை நாள் தான் ஆகணும் அப்படின்னா, மோர் தென் அந்த டேக்கு மேல இருக்கு அப்படின்னா, இட் மே பி டியூ டு மெனோரோஜியா அப்படின்ற கண்டிஷன்னால. ஸோ டியூ டு அனிமிக்னால இந்த கண்டிஷன்ஸ் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது எக்ஸலென்ட்டா சித்த மருத்துவத்தில நீங்க சொல்லி வச்ச மாரி மருந்து குடுத்தோம் அப்படின்னா, 7 டேஸ்ல கம்ப்ளீட்டா அத வந்து சரி பண்றதுக்கான அத்தனை வாய்ப்புகளும் உண்டு. அடுத்தது ஒலிகோமெனோரியான்னு சொல்லலாம். ஒலிகோமெனோரியா அப்படின்னா, டாக்டர் இன்டர்மிட்டன்ட்டா வந்து ஸ்பாட்டிங்ஸ் இருக்கு. இன்ஃப்ரீக்வென்ட் மென்சுரேஷன் 7 டேஸ்ல இதாயிடுது. அல்லது வருது 3 டேஸ்ல ஸ்டாப் ஆயிடுது. சைக்கிள்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இந்த பேட்டர்ன்ல தான் இருக்குது. ஐ மீன் இப்படி நெறைய சொல்லிட்டே இருப்பாங்க. ஸோ இது எல்லாமே மிட் சைக்கிள்ஸ்ல உங்களுக்கு ஹார்மோனல் ஃப்ளக்சுவேஷன்ஸ் வந்து ஏற்ற இறக்கத்தோட இருந்துட்டே இருக்கும். இம்பேலன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஃப்ளக்சுவேஷன்ஸோட இம்பேலன்ஸ் அப்படின்றது தான் சரியான வார்த்தை. ஸோ இது மேபி நமக்கு வந்து ஒவரியன் சிண்ட்ரோம்ஸ்லயோ அல்லது வந்து உங்களுக்கு ஃபங்ஷனல் ஹைப்போதாலமிக் அமெனோரியான்னு சொல்லுவோம். அதாவது பார்த்தீங்கன்னா, பிரெயினே உங்களோட அந்த சைக்கிள் அப்படின்றத ஸ்டாப் பண்ணிக்கலாம், நிறுத்திக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபங்ஷன் ஒரு மெசேஜ வந்து பிரெயினுக்கு குடுத்து, மத்த ஹார்மோனோட ஃபங்ஷன செயலிழக்க வைக்கும். அத வந்து ஸ்டாப் பண்ணி வைக்கும். மெசேஜ் இங்கிருந்து உங்களுக்கு அந்த ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய அந்த மெசேஜ் அப்படின்றது கடத்தப்படாது. இதுதான் ஃபங்ஷனலா ஹைப்போதாலமஸ்ல இந்த எமனோரியா அப்படின்றது ஐ மீன் ப்ளீடிங் இல்லாத ஒரு விஷயத்த வந்து உண்டாக்கக்கூடியது. அல்லது குறைவான இருக்கக்கூடிய தன்மைய உண்டாக்கக்கூடிய இந்த விஷயத்த வந்து உண்டு பண்ணுங்க. இது குறிப்பா யாருக்கு வரும் அப்படின்னா, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கிறாங்க. ரொம்ப ஹெவியான ஒர்க் அவுட்ஸ் பண்றாங்க. ரொம்ப தூக்கமே இல்லாம இருக்கிற நபர்களுக்கு, நைட் ஷிஃப்ட்ஸ் பார்க்கக்கூடிய நபர்களுக்கு இது வரக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்குங்க. அடுத்தது அமெனோரியா அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டிஷன். இந்த அமெனோரியா அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, டாக்டர் இது இந்த கேஸ்லாம் சித்த மருத்துவத்தில அப்படி அட்டகாசமா நம்ம வந்து ட்ரீட் பண்ணியிருக்கிறோம், ரிவர்ஸ் பண்ணியிருக்கிறோம். இதெல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் என்னோட சைல்டு வந்து கிட்டத்தட்ட 15 இயர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து 11த், 12த் போயிட்டு இருக்கா. பட் ஆனா அவளுக்கு சைக்கிளே உண்டாகல. சைக்கிள்ல ஏஜே அட்டெண்ட் பண்ணல அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த கண்டிஷன்லாம் சித்த மருத்துவத்தில சொல்லி வச்ச மாரி செய்யலாம். ரிவர்ஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பிரைமரி அமெனோரியான்னு சொல்லுவோம். அதாவது 15, 16 அடலசன்ட் ஏஜ் ஆனாலும் பிரைமரி ஃபர்ஸ்ட் மென்சஸ் அப்படின்றத அச்சீவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. செகண்டரி செக்சுவல் குரோத் கேரக்டர்ஸ் வந்து அங்க முழுமையா அடைந்திருக்காது அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் செகண்டரி அமெனோரியான்னு சொல்றது உங்களுக்கு வந்திருக்கும். பட் சைக்கிள் அப்படின்றது இம்ப்ராப்பரா 3 மாசம் ஆயிடுச்சு சார், 6 மாசம் ஆயிடுச்சு சார், அல்லது 1 இயரா உங்களுக்கு வந்து வரல. இடையில ஒரு டைம் மட்டும் ஒரு சில கேஸஸ்லாம் வித்தியாசமா இருக்கும். சார் இடையில ஒரு ஃபங்ஷன் இருந்துச்சு. அந்த ஃபங்ஷனுக்காக நான் ஒரு சைக்கிள் இன்டியூசிங் ட்ரக் வந்து எடுத்தேன். அந்த சைக்கிள் இன்டியூசிங் ட்ரக் எடுத்ததுனால எனக்கு இந்த மாரி ஆயிடுச்சு அப்படின்னு நெறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அதனாலேயே அமெனோரியா ஃபார்ம் ஆகுறதுக்கு வாய்ப்பு வந்து இருக்கு. ஸோ கம்ப்ளீட்லி ஹார்மோனல் நீங்க வந்து நீங்களா பிசிக்கலா ஆல்டர் பண்றீங்க. அப்படி ஆல்டர் பண்றதுனால வரக்கூடிய ப்ராப்ளம் தான் இது. ஸோ இதையும் சிக்னிஃபிகன்ட்டா ஸ்ட்ரெஸ்ஸ குறைச்சு, வெயிட் லாஸ் அப்படின்ற விஷயம்லாம் எதுவும் இல்லாம இருக்கு அப்படின்னா, எளிதில் நம்ம வந்து பண்ணலாம். வெயிட் லாஸ் இருக்கிறப்ப வெயிட் கெயின் அண்ட் நியூட்ரிஷன் சார்ந்த விஷயங்கள ப்ராப்பரா ப்ரொவைட் பண்ணி, மருந்துகள் சார்ந்த விஷயங்கள குடுத்தோம் அப்படின்னா, எளிதில் வெளிய வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா உண்டு. அதே வந்து இன்னொரு கண்டிஷன்ஸ்லாம் இருக்கு. ப்ரீ மென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோம். சார் சைக்கிள் வர்றதுக்கும் முன்னாடி நாளே அல்லது
சைக்கிள் வரதுக்கு 7 டேஸ்க்கு முன்னாடியே அவங்களுக்கு வந்து பிஹேவியரலாகவும், எமோஷனலாகவும் நிறைய சேஞ்சஸ் வர ஆரம்பிச்சுரும். ஸோ இது வந்துச்சு அப்படின்னாலே ரொம்ப டயர்ட்னஸா இருப்பாங்க. மூட் ஸ்விங் இருந்துட்டே இருக்கும். இதையும் அதையும் யோசிச்சுட்டே இருங்க. எந்த வேலையும் செய்ய முடியாது. இப்படி நெறைய பேர் இருந்துட்டே இருப்பாங்க. இன்னும் ஒரு சில கேஸஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அ டிஸ்ஃபோரிக் அதாவது அந்த டைம்ல பார்த்தீங்க அப்படின்னா, கம்ப்ளீட்டா அவங்களுக்கு வந்து அந்த சிம்ப்டம்ஸே கம்ப்ளீட்டா அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் சார்ந்த ஒரு விஷயத்துக்கு எதுக்கெடுத்தாலும் இரிட்டபிளா இருக்கிறது. உங்களுக்கு வந்து டென்ஷன்ஸாவே இருந்துட்டே இருப்பாங்க. இந்த மாதிரியான ப்ராப்ளத்தில கொண்டு போய் விடும். இதுவுமே அவங்களுடைய டே பை டே, டே டு டே ஆக்டிவிட்டீஸ கம்ப்ளீட்டா பாதிக்குங்க. இதையும் சித்த மருத்துவத்தில் அணுக முடியும். முறையாக ஆலோசனை பெற்று மருத்துவம் எடுத்துக்கொண்டால். அப்நார்மல் யூட்ரைன் ப்ளீடிங் அப்படின்றது ஈவன் என்னோட க்ளோஸ் ரிலேட்டிவ் கூட இந்த ப்ராப்ளம் வரும்போது, எப்படியாவது சித்தால தம்பிட்ட கேட்டு பார்ப்போமா? ஐ மீன் நம்ம க்ளோஸ் சித்தியோ, சித்தப்பாவோ அவங்களோட வீட்ல யாருக்காவது நம்ம அத கன்சல்டேஷன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா, அம் தம்பிட்ட கேட்டு பார்ப்போம் ஒரு முறை அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நம்ம வந்துட்டு அ சொல்ல தயங்குவாங்க. இந்த மாரி விஷயங்கள்லாம் இருக்கும். பட் கண்டிஷன்ஸ ப்ராப்பரா கேட்டு, ஹிஸ்டரிய ப்ராப்பரா எடுத்துட்டோம் அப்படின்னா, அப்நார்மல் யூட்ரைன் ப்ளீடிங் அப்படின்றது அன்கண்ட்ரோல்டா இருக்கும். 15 டேஸ் ப்ளீடிங் இருக்குப்பா. அண்ட் அன்கண்ட்ரோல்டா இருந்துட்டே இருக்கு. இந்த மாரிலாம் கூட சொல்லுவாங்க. இந்த மாரி சிச்சுவேஷன்ஸ்ல கரெக்ட்டா சொல்லி வச்ச மாரி 7 டூ 10 டேஸ் மெடிசின்ஸ் எடுத்தாங்கனாலே, அடுத்த சைக்கிள்ல கம்ப்ளீட்டா ரெகுலர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நெறைய சமயத்துல இப்ப எனக்கு தெரிஞ்ச கேஸஸ்லாம் கோவிட் சமயத்துல இந்த மாரி ஒரு யுட்ரைன்ல கட்டியே வந்து இது ப்ளீடிங் நிக்காம, அ டாக்டர் கோவிட் டைம்ல இத எப்படியாவது சரி பண்ணிட்டு வாங்க அப்படின்னு அவங்களே ஏதாவது பண்ணிட்டு வாங்கன்னு விட்டாங்க. என்ன டேப்லெட் போட்டு கேட்கவே இல்ல. சித்த மருத்துவத்தில குடுத்தோம். வித்தின் 5 டேஸ்ல அவங்களுக்கு வந்து நல்ல சேஞ்சஸ் வந்துருச்சு. ஸோ இப்படிலாம் கூட அந்த யுட்ரைன் அன்கண்ட்ரோல்டு ப்ளீடிங் அப்படின்றத ஈஸியா தடுக்க முடியும். சரி செய்ய முடியும். அதாவது தேவையில்லாத ஏதாவது ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஸ்ட்ரக்சரலா ஏதாவது அப்நார்மாலிட்டீஸ் இருக்கு. அதனால எதுவும் இதாகுது. ஹார்மோனல் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கு. இது எல்லாத்தையும் சரியா ரெகுலேட் பண்ணோம் அப்படின்னா, சித்த மருத்துவத்தில எளிதில் இத வந்து சரி பண்ணலாங்க. ஸோ இதுக்கான ட்ரீட்மெண்ட்டோ, மற்ற ஆலோசனைகளோ ஏதாவது வேணும் அப்படின்னா, கட்டாயம் என்னோட நம்பர்ல அழைப்புகள் நீங்க பண்ணிட்டு, தாராளமா இது சார்ந்த விஷயங்கள தெரிந்து கொள்ளலாம். வேற ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, கட்டாயம் எப்பொழுதும் எங்கள அழைக்க மறந்துற வேண்டாம் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வ இந்த வீடியோ மூலியமா சொல்லிக்கிறேன். வேற ஏதாவது சந்தேகம் வேணும்னா எப்பனாலும் WhatsAppல டெக்ஸ்ட் பண்ணிட்டு, அப்பாயின்ட்மென்ட் எடுத்துட்டு கண்டிப்பா பேசுங்க. நன்றி, வணக்கம்.